இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே நாகூம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி ஒரு கவிஞர். அந்த தீர்க்கதரிசி ஆறுதலின் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி புறஜாதி மக்களுடைய ஒரு தீர்க்கதரிசி. அவர் நாகூம் எழுதின புஸ்தகத்திலே இவ்விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் என்ன சொல்றாருனாக்கா, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. மக்களுக்கு, அவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, பாடு வரும் பொழுது, கவலை வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது, ஆபத்து வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரணான கோட்டையாய் காணப்படுகிறார் என்று நாகூம் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவருடைய இருதயங்களை, அவர்களுடைய நம்பிக்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் என்று இந்த நாகூம் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட அவர் சொல்றார். 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார், நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன். அதாவது எப்பொழுது நம்ம இன்பத்திலே இருப்போம்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறி வரும். அப்படி வரும் பொழுது சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா பியாண்ட் லிமிட்டு நமக்கு துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது எப்பயுமே நம்மளுக்கு துன்பம் வந்துக்கிட்டே இருக்காது. அதாவது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அப்படி அப்படி இருக்கும்பொழுது சில பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அதிகமான துன்பங்கள் வரும். அந்த துன்பத்திலிருந்து அவர் விடுதலை கொடுப்பதற்கு என்ன சொல்கிறாருனாக்கா, இனி நான், அதாவது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, அவரை பின்பற்றுகிற ஜனமே, இனி நான் என்ன செய்ய, உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். நான் உன்மேல் இருக்கிற அந்த பிசாசுடைய, அந்த சத்துருடைய நுகத்தை முறித்து உன் தோளில் இருக்கிற, உன் கழுத்தில் இருக்கிற அந்த பிசாசுடைய கட்டுகளை அறுத்து போடுவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதாவது நாகூம் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். 15வது வசனத்தில் என்ன சொல்றாருனாக்கா, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த முதல் வார்த்தை என்ன சொன்னார்னாக்கா, உங்களுக்கு சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்ன சொல்றாருனாக்கா, இந்த நீலகிரி மலையின் மேல் சுவிசேஷனுடைய கால்கள் வருகிறது. இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக என்னன்னாக்கா, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தங்களை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அவர் என்ன சொல்றாருனாக்கா, யூதாவே, யூதாவினுடைய குணங்கள் என்னன்னாக்கா, யூதா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சுதந்திரவாளி. அது மட்டும் இல்லாமல் யூதாவுடைய குணங்கள் எத்தனையோ இருக்குது. அந்த குணங்களை இன்னொன்று பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, அவன் யூதா ஒரு நீதி உள்ளவன் யூதான்றவன். அதே மாதிரி மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தில் எத்தனையோ ஆத்துமாக்கள். ஆனால் பைபிள் வசனம் சொல்லுது, என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒருவரும் கெட்டு போவது பிதாவுடைய சித்தமல்ல, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை கடந்து வர வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை தாமதித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, சிற்றின்பத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக, விக்கிர ஆராதனை இருக்கிற ஆத்மாக்களுக்காக, அதாவது குடிக்கிற ஆத்மாக்களுக்காக, கெட்ட பழக்கத்துடைய எல்லா ஆத்மாக்களுக்காக, விபச்சாரம் செய்கிற, வேசித்தனம் செய்கிற, மற்ற எல்லா அசுத்தமான இருக்கிற ஆத்மாக்களுக்காக என்ன செய்யணும்னாக்கா, கண்ணீரோடு கதறி அழுது நாம் பரிந்து யூதாவை போல நம்ம என்ன செய்யணும், பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த கடைசி காலத்தில். அது மட்டும் இல்லாமல் அதாவது எஸ்ஸர் ராஜாத்தி தன்னுடைய யூத குண மக்களுக்காக எப்படி உத்தரவாதம் எடுத்து ஜெபித்து, நான் செத்தாலும் சாகிறேன் என்று ஜெபித்து அதில் அவங்க எப்படி வெற்றி கண்டாங்களோ அதே மாதிரி என்ன செய்யணும், அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக கண்ணீரோடும்
பாரத்தோடும் துக்கத்தோடும் நம்ம என்ன செய்யணும், அதாவது உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஜெபித்த பொழுது கெச்சமனி தோட்டத்தில் அவர் கடைசியாக ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை துளிகள் முழுதும் இரத்த துளியாய் மாறியது. அது மாதிரி நமக்கு ரத்த துளி வரலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் வேர்வை துளி அருகிற அளவுக்காவது என்ன செய்யணும், அழிந்து போகிற ஆத்மக்களுக்கு நாம் போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாக இந்த கடைசி காலத்தில் நாம் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யூதாவுடைய குணத்தில் இன்னொரு குணம் என்னக்கா, ஒரு யுத்த வீரன், அதாவது பிசாசை, சத்துருவை, பழைய பாம்பை என்ன செய்யணும், நாம் நசுக்குவதற்காக என்ன செய்யணும், ஜபத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யணும்க்கா, ஒரு யுத்த வீரனாக, ஜப வீராங்கனையாக, ஜப வீரனாக நாம் இந்த கடைசி காலத்தில் நாம் காணப்பட வேண்டும். அதுக்காக தான் இங்கே நாகம் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார், யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி. இதையெல்லாம் நாம் செய்யும்பொழுது, யூதாவுடைய குணத்தையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பண்டிகைகளை ஆசரிக்க முடியும். தனிப்பட்ட முறையில் குடும்பமாய் குழுவாய் சேர்ந்து சபையாக சேர்ந்து, அதாவது உபாசி ஜெபிக்கலாம். அப்படி உபாசி ஜெபித்து பண்டிகைகளை சபையிலே ஆசரிக்கலாம், வீட்டிலே ஆசரிப்போம். அது மட்டுமல் நாம் பொருத்தனைகளை செலுத்துன்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவருக்காக இதை செய்வோம், அதை செலுத்தி நம்ம என்னென்ன பொருத்தனை பண்ணுறோமோ அந்த பொருத்தனை நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்ற நாம் கடனாளியாகவும் நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டவர்களாகவும் காணப்படுகிறோம். அந்த பொருத்தனைகளை செலுத்துவோம். அப்போ அந்த சமயத்தில் துஷ்டன் சத்துரு என்ன செய்ய முடியாது, நம்முடைய சத்துரு பிசாசவன் அவன் என்ன செய்ய முடியாதா, இனி நம்முடைய வழியாக அவன் கடந்து வருவதில்லை. ஏனென்றால் அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அதாவது நம்ம கிட்ட கடந்து வராமல் அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன குணம் இருக்கிறனாக்கா, நாம் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். நாம் அவரை போல நீதி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிறருக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதாவது பிசாசை சர்வாயுத வர்க்கத்தை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தரித்து கொண்டு என்ன செய்யணும், பரிசுத்தமான ஜீவியம் செய்து அந்த பிசாசை ஆண்டவரை அந்த பரிசுத்தத்தின் மூலமாக ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த கடைசி நாள் காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாகூம் தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. God bless you.